ஜெபம் பண்ண கடவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த காலவேளையும் பெண்கள் ஞாயிறை ஆசிரிக்கும்படியாக நீ கொடுத்த நல்ல தருணத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். தன் வாயை ஞான விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயோ அவள் எல்லாருக்கும் மேற்பட்டுள் என்று அவளை புகழ்கிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீயே புகழப்படுவாய். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பெண்கள் உம்மீது அன்புள்ளவர்களாகும், உம்மீது பற்றுள்ளவர்களாகும், உம்மை ஆண்டவரை தொடர்ந்து விடாப்பிடியாக பிடித்து கொள்கிறவர்களாகும், குடும்பத்தை கிறிஸ்து இயேசுக்களாய் கட்டுறவர்களாகும் மாற்றியமைக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆரணி வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் போது உமக்கே கனமும் மகிமையும் புகழும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாம மகிமைக்காக யாவரும் நின்றவனமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 471வது பாடலை பாடுவோம். அருள் மாறி எங்குமாக பெய்ய என்ற பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 471வது பாடல்.
கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். யாவரும் முழங்காற்படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவதற்காக அர்ப்பணிப்போம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நமது குறைகளை அவரிடம் அறிக்கை செய்வோமாக. நாம் யாவரும் இப்பொழுது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நாம் நம்முடைய குற்றங்களை உணர்வோம். பாவ மன்னிப்பின் ஜெபம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வவல்லமையுள்ள இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்ததுகளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படி நீர்ப்பாக்கியம் உள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதைகளை அடிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்பட்டு எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக இருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுத்த ஜனத்துக்கு பாவ மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறியறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அளிச்சிருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து மோசனம் செய்கிறார். ஆயல் கடைசியில் அப்படி நித்திய ஆனந்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் சேர்ந்து அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடுக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுள்ள நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புவதையும் தம்முடைய பரிசுத்தாவியும் மகிழ்ச்சி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ள கடவோம். பரமடலுக்கு ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க வரவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாக. கர்த்தரை துதியுங்கள்.
முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நின்றவாறே நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சிறுவுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினாலே கர்மத்துக்கு வந்தார். பரிபாத்தின் காலத்தில் பாடுபட்டு சில்லறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதத்தினார். 3ஆம் நாள் மறித்து எழுந்து சர்வ பிதாவாகிய தேவவாஸ்தை விற்றிருக்கிறார். அவ்விடத்திலே உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நன்றி கூறுவார். விசுவாசிக்கிறேன். பொதுவாய் கிருபையும் பசுண்டைக்கும் பாவமன்னிப்பும் சரிப்பிலும் நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்வோம். திருமறை போதிகள் வாசிக்க கேட்போம். முதலாவது திருமறை போதி அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் வாசிக்க கேட்போம். அதைத் தொடர்ந்து 2வது திருமறை போதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் வசனம் வரை, 18ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் முடிய. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் வசனம் வரை. அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதி ராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியுமாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். நானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே
அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெபாலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். 18ஆம் வசனம் முதல். பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலை சவரம் பண்ணி கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள். அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டபோது அவன் சம்மதியாமல், வருகிற பண்டிகையிலே எப்படி ஆயினும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவர்களுடைய உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனான். அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிராமமாய் கலாத்தியர் நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீசர் எல்லாரையும் திடப்படுத்தினான். அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீசர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாய் இருந்தான். வாசிக்க வேண்டிய பாடம் வாசித்தாயிற்று. தொடர்ந்து 2வது திருமுறை பகுதி வாசிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசிக்க கேட்போம். சுவிசேஷ வாக்கியத்திற்காக யாவரும் எழுந்து நிற்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனம் முடிய. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் வாசித்து முடிந்தது. யாவரும் அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது பெண் இலக்கியத்துடைய சிறப்பு பாடலை கேட்போம். பெண் இலக்கியத்துடைய சிறப்பு பாடலை பாடுவதற்கு பெண்கள் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
செக். அன்புக்குரியவர்களே, நாளில் சிறப்பாக பாடல் பாடின பெண்களுக்கு நன்றி. தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக தரிசன பூமி ஊழியர்களுக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். யாவரும் முடிந்தவரெல்லாம் உலகம் பிடியிட்டு ஜெபிக்கலாம். தரிசன பூமி ஊழியங்களுக்காக மன்றாடுவோம். கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கைக்கு முதல் தேவை தரிசனமும் தாகமும். இவ்விரண்டும் பிறப்பதும் வளர்வதும் ஜெபத்தினாலேயே. நமது விசுவாசத்தின் ஆரம்பமும் முடிவும் ஜெபமாகவே இருப்பது நல்லது. தரிசனம் என்பது ஒரு மனிதன் செய்து முடிக்க வேண்டிய ஒரு பணியை அவருடைய மனதிற்கு உணர்வு மிக்க எண்ணமாக தேவன் வெளிப்படுத்தும் இருதய பாரமாகும். தரிசன பூமியினுடைய திட்டங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லி இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். தரிசன பூமி பணிகள் திட்டம். முதலாவது, பாழாய்ப்போன இடம், நிர்மூலமாய் கிடந்த இந்த இடம் கட்டப்படவும் தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேற ஜெபிப்போமாக. நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் கர்த்தாவே. சங்கீதம் 74:3. நீர் தரிசன பூமியின் ஊழியங்களை எழுந்தருள செய்வீராக. கர்த்தர் அனுக்கிற காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து பிரச்சனைய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணுவார் என்ற தரிசன பூமியின் பணிகள் துரிதமாக செயல்பட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இரண்டாவது, தரிசன பூமியின் சவால்கள் தேவ ஞானத்தினால் மேற்கொள்ளப்படவும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் தங்கியிருப்பாராக. யாவரும் கரங்களை பிடித்து தரிசனம் நிறைவேற ஜெபிப்போமாக. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஏசாயா 54:2 என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி இன்று நமது பெண்கள் ஐக்கிய சங்க பணிகளை விரிவாக்க நாம் கட்டளை பெற்றுள்ளோம். பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் பலவிதமான பணிகள் விரிவாக்கப்படவும் திருமண்டல அளவில் பெண்கள் மத்தியில் மாபெரும் மறுமலர்ச்சி ஏற்படவும் தேவன் எதிர்பார்க்கும் எழுப்புதலுக்கு பெண்களின் பல முகாம்கள், மாநாடுகள், ஜெபக்கூடுகைகள் மற்றும் பயிற்சி முகாம்கள் மூலம் புத்துயிர் பெற செய்யவும் சாரால் தக்க கன்வென்ஷன் மையம் உருவாக்கும் தரிசனத்தை நமது பேராயர் ஐயா அவர்கள் மூலம் கர்த்தர் நமக்கு தந்தள்ளியுள்ளார். சவால்கள் தேவ பலத்தினால் மேற்கொள்ளப்படவும் தரிசன பூமியின் முக்கியத்துவம் நிறைவேற்றப்படவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மூன்றாவது, சாரால் தக்கர் கன்வென்ஷன் மையம் கட்டிட பணிகள் மற்றும் திட்டங்கள் தடையில்லாமல் நிறைவேற விரைவில் கட்டிட திட்டத்திற்கு அதிகாரிகளிடமிருந்து அனுமதி கிடைக்கவும் கர்த்தர் உதவி செய்வாராக. எசேக்கியேல் 36:36 கர்த்தராகிய நான் நிர்மூலமானவிலே கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேற ஜெபிப்போம். கடினமான சிக்கல்களுக்கு தீர்வு காண இறைவன் உறுதியானவர்களை ஒதுக்கி எடுக்கின்றார். தொடர்ந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நன்றி செலுத்த பின்பும் தேவனே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் யாவரும் சேர்ந்து மறுமொழியாக சொல்லுவோம். ஸ்தோத்திரங்கள். நான் சொல்லுகின்ற ஸ்தோத்திரங்கள் ஒவ்வொன்றிற்கும் மறுமொழியாக தேவனே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்ல கேட்டுக்கொள்கிறேன். நமது திருச்சபையின் அனைத்து குடும்பங்களிலும் சுத்தியுள்ள பெண்களாக இருந்த குடும்பத்தை கட்டி எழுப்பும் எல்லா பெண்களுக்காக தேவனை துதிப்போம். தேவனே உம்மை துதிக்கிறோம். நமது திருமண்டலம் உருவாக்க காரணமாயிருந்த குளோரிந்தா அம்மையாருக்காக தேவனை துதிப்போம். அவர்களை தொடர்ந்து தியாகத்தோடு தேவ ஊழியத்தை நிறைவேற்றின அனைத்து பெண்களுக்காக தேவனை துதிப்போம். தேவனே உம்மை துதிக்கிறோம். நமது திருமண்டலத்தின் தரிசன பூமி திட்டங்களுக்காகவும் இந்நிலத்தை நமக்கு தந்த சாரால் தக்கர் அம்மையாருக்காகவும் அவர்களோடு துணையாக இருந்த அனைத்து மிஷனரி ஊழியர்களுக்காகவும் தேவனே உம்மை துதிப்போம். தேவனே உம்மை துதிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நமது திருமண்டலத்திலும் திருச்சபையிலும் நிறைவேற்றப்பட்ட அனைத்து பெண்கள் ஊழியங்களுக்காக தேவனை துதிப்போம். தேவனே உம்மை துதிக்கிறோம். நம்முடைய திருமண்டலத்தில் உள்ள பெண்கள் பள்ளிகள், பெண்கள் கல்லூரி மற்றும் பெண்கள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களுக்காக தேவனை துதிப்போம். தேவனே உம்மை துதிக்கிறோம். பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலம் நடைபெறும் சபை மன்ற அளவிலான ஒரு நாள் மாநாடு
வருடாந்திர மாநாடு, உபவாச சோஸ்திர கூட்டம், அகில உலக ஜப நாள், ஞாயிறு, பெண்கள் ஞாயிறு, தலைவியர் பயிற்சி முகாம், விதவைகள் ஆதரவு திட்டம், சுய வேலைவாய்ப்பு திட்டம், மாதர் மகிழ்ச்சி பத்திரிகை ஊழியம், ஆத்ம ஆதாய ஊழியம், பாக்கியம் அம்மாள் தொழிற்பயிற்சி கூடம், CDTA பாக்கியம் அம்மாள் சிறுவர் இல்லம், குலவணிகர்புரம் நல மையம், சாயமலை விடிவெள்ளி ஆசிரமம் போன்ற பல்வேறு ஊழியங்களுக்காக கர்த்தரை துதிப்போம். தேவனே உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். ஒவ்வொரு விண்ணப்பங்கள் சொல்லும் போதும் அதற்கு மறுமொழியாக கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சொல்லி நாம் யாவரும் மறுமொழியாக சொல்லுவோம். சபை பெண்கள் ஐக்கியர்களுக்காகவும் நமது திருமண்டல பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி தாய் பிரபாஸ் அம்மா அவர்களுக்காகவும் மற்றும் செயலர் பொருளாளருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். நமது திருமண்டலத்தில் உள்ள அனைத்து குமார் மனைவிகளுக்காகவும் மற்றும் நமது சேகர பெண்கள் ஐக்கிய சங்க பொறுப்பாளர்களுக்காகவும் தேவனை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலம் தரிசன பணியில் அமைக்கப்பட இருக்கும் சாராள் டக்கர் கன்வென்ஷன் மையத்திற்காகவும் கட்டிட அங்கீகாரம் பெறப்படவும் அதன் தேவைகள் சந்திக்கப்பட்டு கட்டுமான பணிகள் விரைவில் துவங்கப்படவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். நடுக்கல்லூரியில் நடைபெறும் தையல் தட்டு பணி பயிற்சி வகுப்புக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலம் நடைபெறும் பாக்கியம் அம்மாள் சிறுவர் இல்லம் மாணவிகளுக்காகவும் பணி செய்பவர்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலம் நடைபெறும் பயிற்சி முகாம்களுக்காக மற்றும் மாதர் மகிழ்ச்சி பத்திரிகைக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். பெண்களுக்கும் விரோதமாக இழைக்கப்படும் கொடுமைகளுக்காக சமுதாய தீமைகள் நீங்க பாலியல் பலாத்காரம், வரதட்சணை கொடுமை, பெண் கொலை, மாமியார் மருமகள் பிரச்சனையை நீங்கவும் திருநங்கையர்கள் ரட்சிக்கப்படவும் மற்றும் எய்ட்ஸ் போன்ற நோயினால் பாதிக்கப்பட்ட அனைவர்களுக்காகவும் புகை பழக்கத்தினால் பாதிக்கப்படும் குடும்பங்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். சபையார் யாவரும் சேர்ந்து துதிகளின் மத்தியில் வாசமாய் இருப்பவரே, இவ்வேளையில் நாங்கள் ஏறெடுத்த துதிகளையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலேயும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக இந்த ஆரணை இடத்தின அனைத்து பெண்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெண்கள் ஐக்கிய சங்கமானது நம்முடைய திருநெல்வேலி திருமண்டல அளவிலே மிக நேர்த்தியாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு ஊழியம். ஏனென்றால் எல்லா ஊழியங்களிலேயும் பெண்கள் ஐக்கிய சங்க ஊழியமானது திருச்சபையிலே முதுகெலும்பை போல காணப்படுகிறது. திருமண்டலத்துக்கும் அது முதுகெலும்பு தான். முதுகெலும்பு உடஞ்சி போச்சுன்னா உட்கார முடியாது, படுத்தே தான் இருக்கணும். அது திருமண்டலமும் எழுந்து நிமிர்ந்து நிற்பதற்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்துடைய ஊழியம் மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய திருமண்டல அளவிலே பெண்கள் மத்தியிலே வேதாகம பெண்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் புறஜாதி மக்கள் மத்தியிலே கடவுளுடைய பணிகளை, கடவுளுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இது இப்போதல்ல, எலைசா கால்டுவெல் அம்மையார் மூலமாக உருவாக்கப்பட்ட ஜனனா மிஷன் என்று சொல்கிற அந்த அமைப்பு மூலமாகவே தொடர்ச்சியாக வேதாகம பெண்களானது நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று நாம் கொடுக்கிற காணிக்கையில்தான் அந்த ஊழியமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போன்று விதவைகளுக்கென்று ஆதரவு திட்டம் வைத்திருக்கிறார்கள். சிலர் அரசாங்கத்திலே 1000 ரூபாய் பென்ஷன் வாங்குவாங்க, ஆனால் ரொம்ப ஏழையாக இருப்பாங்க. இது மட்டும்தான் அவங்களுக்கு ரிசோர்ஸாக இருக்கும். அப்படிப்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் 500 ரூபாயும், சில பெண்களுக்கு அரசாங்கத்திலே அந்த பென்ஷன் திட்டம் இருக்காமல் இருக்கும். அப்படிப்பட்ட பெண்களுக்கு 1000 ரூபாயும் கொடுத்து அநேக விதவை பெண்கள் நம்முடைய திருநெல்வேலி திருமணத்தினுடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக ஆதரிக்கப்பட்டு வருகிறார்கள். அதே போன்று ஆதரவற்ற இளம் கைம்பெண்களுக்காக அவருடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதற்காக தையல் பயிற்சி கற்றுக் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கென்று தையல் மிஷின் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது.
சில பெண்கள் தையல் தெரியாதவளுக்கு ஆடு மாடு கொடுக்கப்பட்டு அவளுக்கு உதவி செய்யப்படுகிறது. அதே போன்று பாக்கியமம்மாள் சிறுவர் இல்லம் ஒன்று இருக்கிறது. அவருடைய நோக்கம் பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்காக வைக்கப்படுகிறது. சிலர் அப்பா அம்மா இழந்தவர்கள், அநாதையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு என்று அந்த இல்லம் செயல்படுகிறது. எனக்கு 47 பெண் பிள்ளைகள் அந்த இல்லத்திலிருந்து படித்து கொண்டிருக்கிறார்கள். இலவசமாக உணவு, உடை, உறைவிடம், அது மட்டுமல்ல மேல்கல்வி கற்பதற்கு தேவையான உதவிகள் அனைத்தும் இந்த திருநெல்வேலி திருமணத்துடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாகத்தான் செய்யப்பட்டு வருகிறது. அநேக கைப்பெண்கள் எந்த விதமான உதவியும் இல்லாதவர்களுக்கு அந்த பெண்கள் வளர வேண்டும், வாழ்க்கையில் நிலைத்து தங்களுடைய காலில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தொழில் கல்வி கொடுக்கப்படுகிறது. சில பெண்களுக்கு சிறப்பு தையல் பயிற்சிகளும் ஆரி ஒர்க்கும் செய்து கொடுக்கப்படுகிறது. நம்முடைய முன்னாள் சபை ஊழியர் மேஷக் அவர்கள் இந்த பெண்கள் மத்தியில் நடைபெறுகிற இந்த தொழிற்கூடத்தில் தான் பொறுப்பாளராக தற்சமயத்தில் இருந்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, பெண்கள் ஐக்கிய சங்கத்திலிருந்து சாயமலை விடிவெளி ஆசிரமம் ஒன்று இயங்குகிறது. அதில் ஒரு டாக்டர், நர்ஸ் போன்றவர்கள் எல்லாரும் அதில் அமர்த்தப்பட்டு, அது ஒரு ரிமோட் வில்லேஜ், ஒரு இன்டீரியரான ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே அந்த பணியை தொடர்ச்சியாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக செய்து வருகிறார்கள். இன்னுமாக சாரால் டெக்கர் மூலமாக வாங்கப்பட்ட தரிசன பூமி டக்கராமபுரத்தில் இருக்கிறது. 250 ஏக்கர் நிலம். அந்த இடமானது இப்பொழுது முற்றிலுமாக நம்முடைய கைகளில் கொண்டு வரப்பட்டு ஏறக்குறைய 5 கிலோமீட்டருக்கு சுற்றிலும் காம்பவுண்ட் போடப்பட்டு இப்பொழுது அங்கே ஒரு சேப்பல், ஒரு மெனோரா சேப்பல் என்று சொல்கிற ஒரு சேப்பல், திறந்த வெளி ஆலயம் மற்றும் லெகேம் டென்ட் என்று சொல்கிற தியான கூடம் ஒன்றும் கட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 4000 பேர் உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கும் சில நாட்களாக தங்கி உட்கார்ந்து ஜெபிப்பதற்காகவும் இந்த சாரால் டெக்கர் கன்வென்ஷன் மையம் ஒன்று கட்டப்படுவதற்காக அவள் பெர்மிஷனுக்காக காத்திருக்கிறது. ஏறக்குறைய 2000 பேர் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கும் 1000 பேர் அங்கே தங்கி ஊழியர்களுக்காக பயிற்சிகளை பெறுவதற்காகவும் அந்த இடமானது ஆயத்தமாக்கப்படுகிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் ஆலய ஆரணை முடிவுற்று செல்லும்போது இந்த உன்னதமான பணிகளுக்கு ரிட்டர்னிங் ஆஃபர் எடுக்கப்படும். நாம் கொடுக்கிற பணம் அனைத்தும் நிச்சயமாக பெண்களுக்கு சங்கத்தினுடைய ஊழியத்தை தாங்குவதற்கு அது ஏதுகரமாக இருக்கும். தொடர்ந்து ஜெபிப்போம், அறிவிப்புகளை கேட்போம். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசிரியக்கூடிய திருச்சின பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரியக்கூடியவர்கள் மார்ச் 8ஆம் தேதி மிஸ்டர் பி பிரான்சிஸ் ராஜா இமானுவேல், மிஸ்டர் டி சதீஷ், மிஸ்டர் வி ஆர் டேவிட், மிஸ்ஸஸ் ஏஞ்சலின் பிரியா, மிஸ்டர் சி இக்னாசி, மிஸ்டர் ஆர் லாசர், மிஸ் ரூத் சங்கீதா, டாக்டர் ஜோயலின் பாலஸ், மிஸ்ஸஸ் ஜாய் ஹெப்சிபா ராஜப்பா, மிஸ்ஸஸ் ஏ நகோமி ஜான்சன். மார்ச் 9ஆம் தேதி மிஸ்டர் சி சாமுவேல், மிஸ்டர் ஜி கே ராஜ், மிஸ்டர் இமானுவேல் ராஜ், மிஸ்ஸஸ் ஜென்சி கிப்சன், மிஸ் ஜே ஜெபசிவியா, மிஸ் டெலினா ஹான்சி, மிஸ்டர் ஜெஃப்ரி ஜோஸ், மிஸ்ஸஸ் எஸ் பேபி நிமலா, மிஸ்டர் லிவின் தர்மராஜ், மிஸ்டர் ஸ்டீவ் ஜெரமியா ஜெயபால், ஏ பிராட்லி கெவின் சிங், எஸ் பிரஷாப். மார்ச் 10ஆம் தேதி மிஸ்ஸஸ் டி ரேச்சல், மிஸ் ஏ ஷாரன் ஜெயசீலி, மிஸ்ஸஸ் கே மெர்லின் என்ற செல்வி, மிஸ்ஸஸ் நேசராணி, மிஸ்ஸஸ் ஷெர்லின் ஆஸ்டின், மிஸ்டர் டி டென்சிங் சந்திரசேகர், மிஸ்ஸஸ் ஆர் சோபனா ரமேஷ்குமார், மிஸ்ஸஸ் ரீட்டா யசோதா, ஏ ஜான்சி, மிஸ்ஸஸ் ஆனி ரோஸ், மிஸ்டர் டேவிட் ஸ்டீன் கிளமன், மிஸ்ஸஸ் சரிகா. மார்ச் 11ஆம் தேதி மிஸ்ஸஸ் சி ஷெர்லி பொன்மலர், பேபி மீரா. மார்ச் 12ஆம் தேதி மிஸ்ஸஸ் டி எஸ்தர், மிஸ்டர் மைக்கேல் ராஜ், மாஸ்டர் ஆர் ஜெஃப்ரில் கிருபாகரன். மார்ச் 13ஆம் தேதி மிஸ்டர் எஸ் ஸ்டார்லின் டேனியல் ராஜ், ஜி ஜூலியட், மிஸ்ஸஸ் எஸ் ஜேடன் ஜாஷ்வா. மார்ச் 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் சி மரிய ஜெனிஷா, செல்வனார் ராஜா காட்வின், மிஸ்ஸஸ் எஸ் கோகிலம் ஜான், மிஸ்டர் என் கேப்ரியல் ஜெஃபர்சன், மிஸ்ஸஸ் ஆர் பிளஸ்ஸி, மிஸ்டர் எஸ் யோவான், பேபியே ஜோன் தபோரா. உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்த வசனம்
ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த அருமையான பிள்ளைகளுக்காக நாம் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிப்போம். எங்கள் பெயரை பெருமைப்படுத்தி ஆசீர்வதிக்கிற எங்கள் அன்பின் இப்பொழுது சொல்லி அறிக்கையிடப்பட்ட அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். மகிழ்ச்சி, நிறைவும், சமாதானமும், ஆசீர்வாதமும், வெற்றியும் மிகுந்த நாட்களை கொண்டு விசுவதிக்க உம்முடைய பிள்ளைகளுடைய நன்மையும் கிருபையும் நாள்தோறும் தொடர மன்றாடுகிறோம். தங்களுக்கும் குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் சமூகத்துக்கும் நன்மை கொண்டு வர உம்முடைய பிள்ளைகளுடைய நன்மையால் உடைய கிருபையால் முடிசூட்ட மன்றாடுகிறோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி பாதைகள் நெய்யால் பொழியபடி ஆசீர்வதிக்கிறவர் எங்களோடு இருந்து அந்த உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நன்மையில் நிலைத்திருந்து நாள்தோறும் உம்மை மகிமைப்படுத்த தருணங்களை கட்டளையிடும். நாங்கள் இணைந்து ஸ்தோத்தரிக்க அருள்தாரோம். மீட்பரி நாமத்தில் பிதாவே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய திருமண்டலம் நமக்கு கொடுத்த திருவசனம் ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். உன்னதரில் உண்மையும் உறுதியான பெண்கள், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அறிவிப்புகள். ஆராதனை வேளையிலே ஓய்வு நாள் பாடசாலை வகுப்புகள் நடைபெறும். ஆகவே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய கரங்களிலே வேதாகமத்தை கொடுத்து அனுப்பி வைக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆராதனை தொடர்ந்து வாலிப ஆண்கள் மற்றும் வாலிப பெண்கள் கூடுகை நடைபெறும். ஆகவே வாலிபர்கள் யாவரும் உற்சாகமாக கலந்து கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று திருமண்டல பெண்கள் ஐக்கிய சங்க நிதிக்காக ரிட்டரிங் ஆஃபரேட்டரி ஏறெடுக்கப்படும். ஆகவே இந்த ரிட்டரிங் ஆஃபரேட்டிலே நீங்கள் உற்சாகமாக கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று நடைபெற இருந்த கிராம ஊழியமானது வருகின்ற 5ஆம் வாரம் 29ஆம் தேதி அன்று கிராம ஊழியம் நடைபெறும். இன்று கிராம ஊழியம் நடைபெறாது. மாலை 4:15 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகையும், மாலை 4:30 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகையும், மாலை 5:30 மணிக்கு ஆங்கில வழியிலே பரிசுத்த திருவிருந்து ஆராதனையும், மாலை 6:30 மணிக்கு கன்வென்ஷன் கூடுகையும் நடைபெறும். இந்த கன்வென்ஷன் கூடுகையிலே பிரதர் ராஜு அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கிறார்கள். ஆகவே யாவரும் குடும்பமாக பங்கு பெறும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய திருச்சபையின் சார்பாக ஒவ்வொரு நாளும் ஆதரவற்றோருக்காக காலை உணவு வழங்கி வருகிறோம். அதற்காக ஆகும் செலவு ரூபாய் 3000. ஆகவே உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் விசேஷ நாட்களிலே இந்த ஊழியத்தை உங்கள் உதரத்துவமான காணிக்கையினால் தாங்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தினமும் காலை 6 மணிக்கு ஆத்தும நேசரின் அங்க மகத்துவ தியானம் நடைபெறுகிறது. ஆகவே இந்த காலை ஆராதனையிலே நீங்கள் யாவரும் உற்சாகமாக கலந்து கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இதேபோல இந்த லெந்து காலங்களிலே தினமும் காலை 10 மணி முதல் 12 மணி வரை லெந்து கால சிறப்பு ஜெபம் நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறுகிறது. நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய திருச்சபைகளுக்காக யாவரும் ஜெபிக்கும்படியாக நீங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். நம்முடைய ஜெபக்கூட்டங்களுக்கு பயன்படுத்துவதற்கு ஒரு ஸ்பீக்கர் தேவைப்படுகிறது. இந்த ஸ்பீக்கரின் விலை ரூபாய் 27,800. எளிய முறையிலே அதை கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே இந்த ஜெபக்கூடுகை பயன்படுத்துவதற்கு ஸ்பீக்கர் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் நம்முடைய சேகர தலைவர் ஐயாவை நீங்கள் சந்தித்து செல்லும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
எல்சிஎஃப் மற்றும் அறுப்பின் பண்டிகைக்கான ஏலப்பாக்கி செலுத்தாதவர்கள் இம்மாத இறுதிக்குள்ளாக செலுத்தும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். அதிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை தரும்படியாக சகோதரர் சாம் அர்னால்ட் தூத்துக்குடியிலிருந்து வர இருக்கிறார்கள். ஆகவே யாவரும் குடும்பமாக கலந்து கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல வருகின்ற சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களிலே மாலை 6:30 மணிக்கும் ஐயா அவர்கள் கன்வென்ஷன் கொடுகை நம்ம நடத்தி தர இருக்கிறார்கள். ஆகவே யாவரும் கலந்து கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். திருநெல்வேலி மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, குடிநீர் கட்டணம் மற்றும் இதர வரியினை இந்த நிதி ஆண்டு முடியிருப்பதினால் உடனடியாக நீங்கள் செலுத்தும்படியாக மாநகராட்சி ஞாபகப்படுத்துகிறது. ஆகவே செலுத்த வேண்டிய தொகை நீங்கள் செலுத்தும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி மற்றும் 8:30 மணி ஆராதனை பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். ஆகவே நடைபெறுகிற ஆராதனை மற்றும் கூடுகை எல்லாவற்றிலும் யாவரும் கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். செய்திக்கு ஆயத்தமாக நம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 418வது பாடலை பாடுவோம். சிலுவை மரத்திலே என்ற பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 418வது பாடல். ஜெபம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிற சுவாமி. அருமையான இந்த ஓய்வு நாளிலும் சுவாமி, பெண்கள் ஞாயிறாக ஆசரிக்கும்படியாக நீர் பாராட்டின கிருபைகள் இரக்கங்கள் ஒவ்வொன்றை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் சுவாமி. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்ற வசனத்தின்படி ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து அதன்படி செயல்படத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென்.
பிரான்சிஸ்கோ ராமோஸ் அப்படிங்கிறவர் என்ன செய்தார் அப்படின்னா, ஒரு நாள் மிகுந்த பாரத்தோடு கூட இங்கிலாந்தில் வேலை தேடி சென்று கொண்டிருந்தார். அவருடைய தகப்பனார் மிகவும் பலவீனமாக இருந்ததுனால தகப்பனால வேலைக்கு செல்ல முடியல. அதனால இவர் வேலைக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். ஒரு நாள் இங்கிலாந்துல ஒரு பூங்கா வழியாக சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கு ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் ரட்சிப்பை பற்றியும் அவன் என்ன செய்யறான், பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். பிரான்சிஸ்கோ நின்று அவன் பேசுவதை கேட்கிறார். அவர் காதுல அவன் பேசுகின்ற வசனங்கள் தெளிவாக விழுந்தன. அந்த நாளில் இன்னொரு நபரையும் சந்திக்கிறார். கிறிஸ்தவ புத்தகங்களை விற்பனை செய்த ஒரு விசுவாசி ஒருவரை சந்திக்கிறார். அவரிடம் இருந்து பில்லி கிரகாம் எழுதிய பீஸ் வித் காட் அப்படிங்கிற புத்தகத்தை அவர் என்ன செய்கிறாரு, வாங்கி கொள்கிறார். வாங்கி மிகுந்த ஆர்வத்தோடு கூட அந்த புத்தகத்தை அன்றைக்கு இரவே வாசிக்க தொடங்குகிறார். வாசிக்க அவருடைய உள்ளத்தில் ஆண்டவரை குறித்தான நம்பிக்கை ஏற்பட்டது. அன்றைக்கு இரவே அந்த புத்தகத்தை அவர் என்ன செய்தார், வாசித்து முடித்து விட்டார். உடனே அவர் என்ன செய்தார், அவர் முழுவதுமாக தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரோடு கூட என்ன செய்தார், ஒப்புமைப்படுத்தி கொண்டார். அதன் பிறகு அவரும் அவரது மனைவியும் ஸ்பெயின் நாட்டுக்கு மிஷனரியாக சென்றார்கள். அவருடைய வாழ்க்கை மாறுவதற்கு 2 பேர் காரணமாக இருந்தாங்க. ஒன்று அந்த வாலிபன், இரண்டாவது அந்த புத்தகங்களை விற்பனை செய்த அந்த நபர். இவர்கள் மூலமாக வேலை தேடி சென்றவர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகின்ற மிஷனரியாக மாறினார். இன்றைக்கு திருமண்டலம் பெண்கள் ஐக்கிய சங்கம் நமக்கு கொடுத்திருக்கின்ற வசனம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமொழிகள் 11:30. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஞானம் உள்ளவர்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பெண்களாகிய நாமும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நம்மளும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு ஊக்கம் அளிக்கின்ற பிரிஸ்கில்லாவின் நல்ல பண்புகளை தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பிரிஸ்கில்லாள் அப்படின்றா திறமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவருடைய கணவன் பெயர் ஆக்கிலா. ஆக்கிலா என்றால் கழுகு என்று பொருள். இறைப்பணி செய்வது ஆண்கள் மட்டும் அல்ல, பெண்களும் செய்வலாம் அப்படிங்கிறதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியவள் தான் இந்த பிரிஸ்கில்லாள். வேதாமத்தில் இவருடைய பெயர்களை பார்க்கும்போது 6 தடவை இவர்களுடைய பெயர்கள் வருகிறது. 1 கொரிந்தியர் 16:19, அப்போஸ்தலர் 18:26, அப்போஸ்தலர் 18:2. இந்த இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆக்கிலா பிரிஸ்கில்லா அப்படின்னு சொல்லி போடப்பட்டுள்ளது. இன்னுமாக அப்போஸ்தலர் 18:18, ரோமர் 16:3, 2 தீமோத்தேயு 4:19 இந்த இடங்கள்ல பார்க்கும்போது பிரிஸ்கில்லா ஆக்கிலா அப்படின்னு சொல்லி போடப்பட்டுள்ளது. பிரிஸ்கில்லாவும் கணவனை போல சிறப்பாக இறைப்பணி செய்திருக்க வேண்டும், அதனால தான் பிரிஸ்கில்லா ஆக்கிலா என்றும் போடப்பட்டுள்ளது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். முதலாவதாக இணைந்து இசைவாக செயல்பட்ட பிரிஸ்கில்லாள். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதியுராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தான் ஆகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவி ஆகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். ஆக்கிலா பிரிஸ்கில்லா இத்தாலி தேசத்துல வாழ்ந்து வராங்க. கிபி 52ல் ரோமர் அல்லாத யூதர் ரோமாபுரியை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிலவுதி ராயரன் கட்டளையிடுகிறான். எனவே இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவங்க கொரிந்து தேசத்துல வந்து வாழ்ந்து வரார்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் இனத்தையும் உன்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நீ என்ன செய்ய, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்றாரு.
ஒருவேளை கணவனுக்கு ஒருவேளை இனம் தேசம் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போவது எளிதாக இருக்கலாம். ஆனால் அது பெண்களுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டுட்டு போவது எப்படிப்பட்ட காரியம்? கஷ்டமான காரியம். ஆனால் இந்த ஆபிரகாமை தொடர்ந்து யார் செல்றா? சாராள் பின்தொடர்ந்தது போல இந்த ஆக்கிலாவை தொடர்ந்து பிரிஸ்கிலாவும் என்ன செய்யறா? கொரிந்து தேசத்துல போய் வாழ்கிறத நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 18:3 பார்க்கிறோம். அவங்க என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னா, கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள் என்று சொல்லி போடப்பட்டுள்ளது. அவன் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளியா இருந்தான்னு சொல்லி போடல, அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள் என்று சொல்லி போடப்பட்டுள்ளது. ஒருவேளை கணவன் செய்கின்ற பணியிலே இந்த பிரிஸ்கிலாவும் துணையாக என்ன செய்தா இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 31 அதிகாரத்துல குணசாலியான பெண்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி போடப்பட்டுள்ளது. அதுல நீதிமொழிகள் 31:27 வாசிப்போம். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். பிரிஸ்கிலாவும் சோம்பலா இருந்து ஒரு அப்பத்தை புசியாம தன்னோட கணவனுடன் இணைந்து கூடார வேலையை செய்கின்ற ஒரு பெண்ணாக என்ன செய்கிறாள்? காணப்படுகிறாள். அப்போஸ்தலர் 18:3 பார்க்கிறோம். பவுலும் அந்த தொழிலை செய்கிறவனானபடினால அவர்களிடத்துல தங்கி உதவியாக வேலை செய்து இறைப்பணியையும் செய்து கொண்டு வருகிறான். பிரிஸ்கிலா என்ன செய்யறா? வீட்டில் ஊழியரை தங்கி இறைப்பணி செய்வதற்கு அவள் என்ன செய்யறா? இடம் கொடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. பவுலுக்கு இவருடைய குடும்ப வாழ்க்கை ஒரு தோள் கொடுத்து ஊழியத்திலே உதவியது. வேதாமத்தில் ஊழியர்களை இறைப்பணி செய்வதற்கு ஊக்கம் கொடுத்து வீட்டில் தங்க வைத்து இறைப்பணி செய்த சம்பவங்களை நம்ம பார்க்க முடியுது. 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்போம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அவளை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே இதுல 9-10 வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த பெண் போஜனம் பண்ண கூறியது மட்டுமல்ல, அவ தன்னுடைய கணவன்கிட்ட சொல்றா, நம்ம வீட்டுக்கு வந்து போகிற அந்த ஊழியக்காரன் எலிசா ஒரு பரிசுத்தவான் சொல்லி நான் காண்கிறேன். அதனால என்ன செய்வோம்? நம்ம மெத்தையின் மேல ஒரு சிறிய அறை வீட்டை நம்ம என்ன செய்வோம்? கட்டுவோம். ஒருவேளை நான் யோசித்து பார்த்தேன், இதை தியானிக்கும் போது பாருங்க, நம்ம வீட்டில் ஒரு சிறிய அறை இருக்குதுன்னா அதில் ஊழியரை தங்க வச்சு இறைப்பணி செய்ய சொல்லுவது சுலபம். ஆனால் இங்கே வசனம் போட்டிருக்கு, அவனுக்காக ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி நம்ம என்ன செய்வோம்? அந்த பரிசுத்தவான் எப்பொழுதெல்லாம் இங்கே வாரானோ அப்பொழுதெல்லாம் அவரை தங்கிட்டு அவர் ஊழியம் செய்யட்டுன்னு சொல்லி சொல்கிறான். அது மட்டும் இல்லை, அதில் ஒரு கட்டில் வைப்போம், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, குத்து விளக்கெல்லாம் நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் கூறுவதை பார்க்க முடிகிறது. ரோமர் 12:13 பார்க்கிறோம், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டுள்ளது. அதே இது எபிரேயர் 13:2 என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டுள்ளது. அதனால சிலர் தேவதூதரை என்ன செய்தாங்களாம்? உபசரித்தது உண்டே அப்படின்னு சொல்லி போடப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர் 16:14 ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16:14 வாசிப்போம். அப்பொழுது தீயத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டு கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். லீதியாள் என்ற பெண்ணை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இவள் எந்த ஊரை சேர்ந்தவள்? தியத்திரா என்ற ஊரை சேர்ந்தவள். அவளுடைய தொழில் இரத்தாம்பரம் விற்கும் தொழிலை செய்து வருகிறாள். அரச குடும்பத்தினரும் செல்வந்தரும் மட்டுமே இந்த ஆடையை என்ன செய்வாங்களாம்? அணிவார்களாம். ஏன்னா இது ஒரு சிப்பியிலிருந்து காய்ச்சி எடுக்கப்பட்ட ஒரு சாயமா. இது மிகவும் அரிதாக கிடைப்பதனால இது மிகவும் விலை உயர்ந்ததாக காணப்பட்டது. பொருளை இந்த வியாபாரத்தை இவள் செய்ததுனால இவாளும் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, ஒரு செல்வ சீமாட்டியாக என்ன செய்திருக்கணும்? இருந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 16:12 வாசிப்போம். அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். அந்த இடத்துல அநேக ஸ்திரீகளும் என்ன செய்கிறாங்க? கலந்து கொள்கிறாங்க ஜெபத்தில்.
ஆற்றின் அருகே ஜெபம் பண்றாங்க. அங்க அநேக ஸ்திரீகளும் கலந்து கொள்றாங்க. அதிலே ஒரு பெண்ணும் கலந்து கொள்கிறாள். யாரு? லீதியாள் என்ற பெண்ணும் அதிலே கலந்து கொள்கிறாள். பவுல் சொல்லியவைகளை கேட்கும்படிக்கு கர்த்தர் அவளுடைய இருதயத்தை என்ன செய்தாராம்? திறந்தருளினாராம். உடனே பாருங்க, அவளும் அவள் வீட்டார் அனைவரும் என்ன செய்தாங்க? ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி போடப்பட்டுள்ளது. வீட்டார் அப்படிங்கும்போது அவளிடத்திலே பணி செய்த பணியாட்கள் எல்லாரையும் குறிக்கும் என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. அப்போ அனைவரும் என்ன செய்றாங்க? ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார்கள். உடனே அவ என்ன சொல்றா? 15ஆம் வசனத்துல, என்னுடைய வீட்டில் வந்து தங்கி இருங்கள் என்று அவர்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியுது. பவுலையும் உடன் ஊழியர்களையும் தனது இல்லத்துல தங்கி இறைப்பணி செய்வதற்கு அவ என்ன செய்றா? அழைக்கிறாள். அவங்க என்ன செய்றாங்க? அவளுடைய இல்லத்துல தங்கி இறைப்பணி செய்ததை நம்ம பார்க்கிறோம். ஆற்றின் அருகே ஜெபித்தவர்கள் லீதியாளுடைய இல்லத்துல என்ன செய்றாங்க? ஜெபிக்கிறாங்க. இதே போலதான் ஆக்கிலா பிரிஸ்கிலாவும் பவுல தங்களுடைய இல்லத்துல ஏற்றுக்கொண்டு இறைப்பணி செய்வதற்கு அவர்கள் என்ன செஞ்சாங்க? உதவியாக இருந்தார்கள். அப்போஸ்தலர் 18:18 வாசிப்போம். பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கிலாலும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள். சீரியா தேசத்துக்கு போக அவன் கப்பல் ஏறுறான். ஆக்கிலா பிரிஸ்கிலாவும் அப்பொழுதும் என்ன செய்றாங்க? பவுலோடு கூட இணைந்து என்ன செய்றாங்க? போறாங்க. எப்படி பாருங்க, ஒரு ஆக்கிலா எங்கெல்லாம் ஊழியத்துல கடந்து செல்கிறானோ அப்பொழுதெல்லாம் பிரிஸ்கிலாவும் தன்னுடைய கணவனோடு கூட என்ன செய்றா? இணைந்து ஊழியத்திலே செய்கின்ற, ஊழியத்திலே தாங்குகின்ற ஒரு பெண்ணாக இருந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அமெரிக்க ஐக்கிய நாட்டு ஜனாதிபதி பில் கிளின்டன் அவர்கள் 2ஆம் முறையும் ஆட்சியை கைப்பற்றி மிகவும் சிறந்த முறையில் விளங்குவதற்கு காரணம் என்னன்னு கூறப்பட்டுள்ளதுன்னா, அவர்களுடைய மனைவி ஹில்லாரி அவர்கள் கிளின்டனுடன் இணைந்து செயல்பட்டதே அப்படின்னு சொல்லி கூறப்பட்டுள்ளது. இன்றைக்கு கணவனோடு கூட பெண்களும் இணைந்து செயல்படும் போது அந்த காரியமானது மிகவும் வெற்றியான ஒரு காரியமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகின்ற ஒன்றாக அமைவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் இணைந்து ஊழியம் செய்த சுவிசேஷத்தின் பங்காளிகளாக காணப்பட்டார்கள். தேவன் விரும்புகின்ற ஒரு தம்பதியராக அவங்க காணப்பட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவரும் நம்மிடத்துல அதை தான் எதிர்பார்க்கின்றாரு. ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு இல்லறமாக நம்ம நல்ல காரியங்களை நாம் இணைந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அறிந்து கொண்ட பிரிஸ்கிலாள். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். இதை அறிந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாலும் என்ன செய்றாங்க அப்படின்னா, ஆலயத்தில் சென்று இவங்களும் பவுல் என்ன சொல்றானோ அந்த வேத வாக்கியங்களை எல்லாம் இவங்களும் என்ன செய்றாங்க? அறிந்து கொள்கிறார்கள். யோவான் 5:39 பார்க்கிறோம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறவைகளும் அவைகள் தானே என்று சொல்லி போடப்பட்டுள்ளது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல ஒரு சம்பவம் போடப்பட்டுள்ளது. மார்த்தாள் என்ன செய்றா அப்படின்னா, இயேசுவே என்ன செய்றா? விருப்பத்தோடு கூட வீட்டில் என்ன செய்றா? ஏற்றுக்கொள்கிறாள். ஆனா ஏற்றுக்கொள்கிறாள், ஆனால் அவளுடைய மனதானது பல காரியங்கள்ல, பல பிரச்சனைகள்ல அலைமோதி கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செய்றா? கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்றைக்கு ஒருவேளை நம்மளும் கூட ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், அல்லது வீட்டில் உட்கார்ந்து வேத வசனங்களை வாசிக்கிறோம். ஆனாலும் நம்முடைய மனதானது வசனங்களை கேட்க முடியாதபடிக்கு பல காரியங்கள்ல, பல பாரத்துல, பல பிரச்சனைகள்ல அலைமோதி கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு,
வேண்டாம், நீ என்ன செய்யும், மரியாளை போல நீ என்னுடைய வார்த்தைகளை கேளு, உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நான் பார்த்து கொள்ளுவேன், பிரச்சனைகளுக்காக நீ கவலைப்பட வேண்டியதில்லை. மரியாள் எப்படி தேவனுடைய பாதத்தருகே உட்கார்ந்து என்னுடைய வார்த்தையை கேட்கிறாளோ அதே போல பெண்களாகிய நாமும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவர் நம்மோடு கூட பேசுவதற்கு ஆவலாய் இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்கு நேரம் ஒதுக்கி ஆண்டவரிடத்தில் நாம் காத்திருக்கும் போது அவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் மரியாளை பார்த்து சொல்றாரு, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்வதை பார்க்கிறோம். லூக்கா 24 அதிகாரம் 32 வசனத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். லூக்கா 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு 2 சீடர்கள் எருசலேமிலிருந்து எங்க போறாங்க, எம்மாவூருக்கு போறாங்க. இயேசுவினுடைய மரணம் அவர்களை மிகவும் உடைந்தவர்களாக மாற்றியது. இயேசு என்ன செய்யறாரு, அவர்களோடு கூட நடந்து போறாரு. ஆனா அவங்களால அவரை பார்க்க முடியல. அவர்களுடைய கண்கள் என்ன செஞ்சிருக்குது, அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் மோசே முதலிய தீர்க்கதரிசன நூல்கள்ல இருந்து தம்மை குறித்து எழுதியவைகளை அவர்களுக்கு என்ன செய்யறார், விளக்கி காட்டுகிறாரு. வேத வாக்கியங்களை அவர்களுக்கு விளக்கி கூறுகிறாரு. ஒருவேளை அங்கே ஒரு நடமாடுகின்ற பைபிள் கல்வி அங்கே நடைபெறுகிறது. அப்போ 32 வசனத்துல அவங்க பேசிக்கொள்கிறாங்க. அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கொள்றாங்க. இயேசுவின் சொற்களை கேட்டவருடைய உள்ளத்துல ஆவிக்குரிய அனல் உண்டாயிற்று. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, எழுந்து எருசலேமுக்கு போறாங்க. ஒருவேளை சோகமா நடந்துட்டு போயிட்டு இருந்தவங்க இப்பொழுது சந்தோஷமாக அவங்க என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க. ஓடுனது மட்டும் இல்ல, 35 வசனத்துல பார்க்கிறோம், மற்ற சீஷர்களிடத்துல போய் தாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை அவங்க என்ன செய்யறாங்க, பகிர்ந்து கொள்கிறார்கள். நம்மளும் கூட வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். மிகவும் திறமையான, எப்பொழுதும் ஆனா வாக்குவாதமே செய்யக்கூடிய ஒரு மருத்துவர் ஒருவர் D.L. மூடியுடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக அவர் ஆலயத்திற்கு போனார். அவர் ஒரு D.L. மூடியுடைய வசனங்களை கேட்கணும் அப்படின்னு சொல்லி போகல. அவர் என்ன பேசுறாரு, அதுல என்ன குறை கண்டுபிடிச்சு நம்ம சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தாரு, ஆலயத்திற்கு போனார். ஆனால் ஆலயத்திலே D.L. மூடி பேச தொடங்கினார். எப்படி துப்பாக்கியில இருந்து குண்டுகள் தொடர்ந்து வருமோ அதே போல அந்த D.L. மூடியினுடைய வாயிலிருந்து வசனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தன. ஒவ்வொன்றிலையும் அவருடைய இருதயமானது தொடப்பட்டது. அவரால் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. எவ்வாறு இயேசுவானவர் சாத்தான வசனத்தினால மேற்கொண்டாரோ அதே போல இந்த D.L. மூடி என்ன செய்தார்னா அந்த மருத்துவரை வசனத்தினால மேற்கொண்டார். அவர் வசனத்தினால் தொடப்பட்டவராக அந்த ஆலயத்தை விட்டு கடந்து சென்றார். அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 11 வசனத்துல ஒரு பட்டணத்தாரை குறித்து நம்ம பார்க்கிறோம். வாசிப்போம். அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பெரோயா பட்டணத்தாரை குறித்து கூறப்பட்டுள்ளது. அவர்கள் மன வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கேயர்ல உள்ளவர்களை காட்டிலும் அவர்கள் எப்படி இருந்தாங்க, நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாலும் பவுல் கூறியதிலிருந்து தங்களுடைய வேத அறிவை வளர்த்து கொண்டார்கள். இதனால என்ன பயன் அப்படின்னா, அப்போஸ்தலர் 18 அதிகாரம் 24 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் எபேசுவுக்கு என்ன செய்றாங்க, பவுலுடன் வாராங்க.
பவுல் அவர்களை என்ன செய்றான், எபேசுல விட்டுட்டு மற்ற இடங்களுக்கு போறான். அப்பொழுதுதான் அந்த எபேசு பட்டணத்துல அப்பல்லோ என்கிற ஒரு யூதன் என்ன செய்றான், வாரான். இவனை பற்றி கூறப்பட்டுள்ளது, இவன் சாதுரியவான், வேதாமத்துல வல்லவன் என்று சொல்லி போடப்பட்டுள்ளது. ஆனால் அவன் என்ன எப்படி பிரசங்கம் பண்றான், அப்படி எதை மட்டும் அறிந்தவனா இருக்கிறான் அப்படின்னா, யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மட்டும் அறிந்தவனா இருந்து கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமா என்ன செய்தான், போதக பண்ணி கொண்டிருந்தான். ஜெப ஆலயத்தில் அவன் பேசுவதை இந்த தம்பதியர் கேட்கின்றனர். கேட்ட உடனே ஒரு அவன் பேசுறது தப்புன்னு சொல்லி அவனத்துல நேரடியாக சொல்லலை. அவனை என்ன செய்கிறாங்க, அவனை சேர்த்து கொண்டு அவனை அழைச்சிட்டு போய் தேவ மார்க்கத்தை அவனுக்கு என்ன செய்கிறாங்க, திட்டமாய் போதிக்கிறாங்க. ஒருவேளை இவங்க நல்ல அறிவை பெற்றிருந்ததுனால தான் அன்றைக்கு இந்த அப்பல்லோ ஒருவேளை சரியான கருத்துக்களை உடையவனாக இல்லாத போது அவனுக்கு சரியான கருத்துக்களை இவனுக்கு என்ன செய்ய முடிஞ்சு, கொடுக்க முடிஞ்சிச்சு. உடனே அவனும் அதை கேட்டு என்ன செய்யறான், தன்னுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்கிறான். அப்போஸ்தலர் 18:28 பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு அவன் இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு விளக்கினபடினால் கிருபையினாலே விசுவாசிகளுக்கு எப்படி இருந்தானா, மிகவும் உதவியாய் இருந்தான்னு சொல்லி போடப்பட்டுள்ளது. அப்போ இந்த அப்பல்லோ ஒரு பவுலை போல ஒரு சபமான ஒரு ஊழியராக மாற்றுவதற்கு இந்த குடும்பம் மிகவும் உதவியாக இருந்தது. அந்த ஊழியரை ஒரு சிறந்த ஊழியராக வருவதற்கு இவங்க என்ன செய்றாங்க, நல்ல வேத அறிவை பெற்றிருந்ததுனால ஒரு நல்ல கருத்துக்களை கூறி தேவ மார்க்கத்தை கூறி அவனையும் ஒரு சிறந்த ஊழியராக மாற்றுவதற்கு இந்த பிரிஸ்கில்லா குடும்பம் உதவியது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வேத அறிவு எப்படி இருக்கிறது? ஒருவேளை ஆலயத்துக்கு வரும்போது நம்ம கூட எந்த சிந்தனையோடு கூட வரோம்? மெசேஜ் முடிஞ்ச உடனே யாரை பார்த்தாலும் நீங்க பண்ணது நல்லா இருந்துச்சு, நீங்க பண்ணினது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோமான்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். நாங்கள் தியாலஜிக்கல் செமினரில் நான் படிக்கும்போது எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டு வந்த உடனே உங்கள்கிட்ட யாராவது நீங்கள் பண்ணினது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை அதிகமாக கேட்கக்கூடாது. ஏன்னா அப்படி கேட்க கேட்க உங்களுக்குள்ளே என்ன வந்துடும் அப்படின்னா, நீங்கள் நன்றாக பேசுகிறீர்கள் என்று சொல்லி என்ன வந்துடும். உங்களோடு பேசுகிறவர் யார்? நீங்கள் அல்ல. யார் பேசுகிறா? பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறாரு. அதனால் ஒருபோதும் கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கக்கூடாது என்று சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வேத அறிவு எப்படி இருக்கிறது? அநேக பிரசங்கங்களை நம்ம கேட்குறோம், ஒரு ஆலயத்தில் கேட்குறோம், வீட்டில் கேட்குறோம். சில கருத்துக்கள் நமக்கு இது சரிதானா அப்படின்னு தோன்றும் போது நம்ம அதை வீட்டுக்கு போய் அந்த வேத வாக்கியத்தில் என்ன கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்குறோமா, அல்லது ஏதோ பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோமான்னு சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். நாம் வேதத்தை வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவதாக, சபை கூடி வருவதற்காக வீட்டை திறந்து கொடுத்த பிரிஸ்கில்லாள். 1 கொரிந்தியர் 16:19 வாசிப்போம். ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் தங்கள் வீட்டில் கூடுகிற சபையோடு கூட கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. அதே இது ரோமர் 16:5 பவுல் ரோமா திருச்சபைக்கு எழுதும் போது என்ன சொல்றார்? பிரிஸ்கில்லாள் வீட்டில் நடந்து வருகிற சபைக்கும் வாழ்த்துதல் தெரிவிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய இல்லமானது ஒரு நற்செய்தியை பரப்புகின்ற ஒரு கருவியாக புதிய விசுவாசிகளுக்கு ஊக்கம் கொடுக்கவும் ஜெபிக்கவும் பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய இல்லம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 12 நம்ம ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒரு இக்கட்டான நிலையில அவ ஜெபிப்பதற்கு தன்னுடைய இல்லத்தை திறந்து கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12:5 வாசிப்போம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். மார்க்குவின் தாயாகிய மரியாள் வீட்டில் ஜெபம் நடைபெறுகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னா, ஏரோது என்ன செய்யறான்? சபையில சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தால கொலை செய்கிறான். அது யூதருக்கு மகிழ்ச்சியை அளித்ததை தொடர்ந்து அவன் பேதுருவையும் என்ன செய்யறான்? கைது செய்கிறான். சபை மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இவன் என்ன செய்யறான்? அந்த இக்கட்டான நிலையில தன்னுடைய வீட்டை
வாசலை சபையார் ஜெபிப்பதற்காக திறந்து கொடுக்கிறாள். அங்க என்ன செய்றாங்க? ஊக்கத்தோடு கூட சபையார் பேதுருவுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறாங்க. அங்கே அற்புதம் நடைபெற்றதை நம்ம பார்க்கிறோம். இக்கட்டான சூழ்நிலை, ஒருவேளை நமக்கு என்னன்னு சொல்லி அவ இருக்கல, அந்த சூழ்நிலையில பேதுருவுடைய விடுதலைக்காக அவருடைய வீட்டில் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். 1857 அமெரிக்கா தொழிற்சாலையில் வேலை செய்த பெண்கள் என்ன செய்தாங்களாம்? வேலை நேரத்தை 16 மணிலிருந்து எங்களுக்கு 10 மணியாக குறைக்கணும் அப்படின்ட்டோம். ஆண்களுடைய எப்படி ஓட்டுரிமை இருக்கிறதோ அதே போல் எங்களுக்கும் ஓட்டுரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்தாங்களாம்? போராட்டம் செய்தாங்களாம். ஆனால் எந்தவித வெற்றியும் என்ன செய்யலையாம்? கிடைக்கவில்லையாம். பின் 1908 அவங்க என்ன செய்கிறாங்க? நகரில் ஊர்வலம் போகிறாங்க. அப்போ அநேகம் பெண்கள் என்ன செய்தாங்களாம்? கொலை செய்யப்பட்டாங்களாம். இவர்கள் நினைவாக தான் மார்ச் மாதம் 8 அகில உலக பெண்கள் தினமாக ஆசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரா ஜெட்கின் அந்த அம்மையார் என்ன செய்தாங்க? அறிவித்தாங்க. அதனால தான் நமக்கு இன்றைக்கு மார்ச் 8 நாள் என்ன நாளாக ஆசரிக்கப்படுகிறது என்றால் அகில உலக பெண்கள் தினமாக ஆசரிக்கப்படுகிறது. நாமும் கூட ஒவ்வொரு நாளும் பெண்கள் ஞாயிறை ஒவ்வொரு வருடமும் நம்ம என்ன செய்கிறோம்? ஆசரிக்கிறோம். ஒருவேளை நம்மளும் இந்த பிரிஸ்கிலாவை போல சுவிசேஷத்தின் பங்காளிகளாக எந்தெந்த காரியங்களில் நம்ம ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சிந்திக்க வேண்டும். நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஒருவேளை எனக்கு ஆண்டவர் எந்த தாளந்துமே தரலை, நான் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஏனென்றால் நியாயாதிபதிகள் 6:14-15 கிதியோனை குறித்து கூறப்பட்டுள்ளது. கிதியோனும் அதே போலதான் சொன்னான். அவன் என்ன சொன்னா? என்னுடைய வீட்டில் எல்லாரிலும் நான் சிறியவன், மனாசேயிலும் என்னுடைய குடும்பம் எளியது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே ஆண்டவர் அவனை விட்டுட்டாரா? இல்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ என்ன செய்வா? மீதியானியரை முறியடிப்பாய் அப்படின்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தினதை நாம் பார்க்க முடியுது. ஒருவேளை வேதாந்தத்தில் நீங்கள் அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊழியரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் போது அவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொருத்தரையும் தைரியப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். மோசே அதே போல் மோசையை அழைக்கிறாரு. மோசேட்ட சொல்கிறாரு, இஸ்ரவேல் புத்திரனுடைய கூக்குரல் என்னுடைய சந்நிதியில் வந்து எட்டிட்டு, அதனால என்ன செய்வேன்? எய்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலையும் நான் என்ன செய்தேன்? கண்டேன். அதனால நீ இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நீ அழைச்சிட்டு வரவும் உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவன் ஏற்றுக்கொண்டானா? இல்லை. அவன் என்ன சொல்றான்? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, இப்பொழுது நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாவது இதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல ஆண்டவரே, நான் மந்தவாயும் திக்குவாயும் உள்ளவன், நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, வாயை உண்டாக்கினது யாரு? நான் உன் வாயோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை தைரியப்படுத்தினதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை நான் இதை யோசிக்கும் போதெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையை யோசித்துக் கொள்வேன். நான் 10th படிக்கும்போது ஒருவேளை ஊழியம் கொஞ்ச நேரமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். ஆனால் பாருங்க, எனக்கு அதற்குரிய தைரியம் கிடையாது. அப்போ நான் மெஞ்சானபுரத்தில் B.Ed படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்க்கு நானும் போவேன். அப்போ அதை ஒரு சீனியர் அக்கா வந்து பொறுப்பெடுத்து நடத்துவாங்க. அப்போ வந்து அவங்க வந்துட்டு நான் இதை ஷேர் பண்ணேன், நான் இப்படி ஊழியம் செய்யணும்னு அர்ப்பணிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நாள் சொன்னேன். திடீர்னு சொல்லி ஒரு நாள் அங்கே உள்ள பிரின்ஸிபல் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம பேய்க்குளம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நீ தான் அங்கே செய்தி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஒருவேளை அவங்க நான் நல்லா செய்தி கொடுப்பேன்னு அறிஞ்சு சொல்லலை. ஏன்னா நான் எங்கள் அம்மா விட்டு பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. அதான் முதல் தடவை ஹாஸ்டலில் நான் இருக்கிறேன்னொன்னே எப்பொழுதும் அழுது கொண்டு இருந்ததுனால அவங்க எனக்கு சிரிச்சிட்டு என்ன அப்படி சொன்னாங்க. உடனே இந்த அக்கா பக்கத்து இப்போ என்ன ஆண்ட சொன்னாங்க, நீ வேண்டாம் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் உனக்காக ஜெபிச்சுட்டு இருப்போம், நீ கட்டாயம் போகணும், நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன அதிகமாக கைட் பண்ணாங்க. ஆனாலும் கூட என்னுடைய உள்ளத்துக்குள்ளே அந்த தைரியம் வரலை. ஆனால் 80 பேர் B.Ed படித்தோம், ஒரு 10 பேர்கிட்ட கூட நான் பேசியிருக்க மாட்டேன். ஆனால் எனக்கு அந்த தைரியம் இல்லை. அப்பொழுது நான் வீட்டுக்கு வரும்போது அப்பொழுது ஆண்டவர் இந்த ஹாஸ்டலுக்கு வந்த உடனே ஆண்டவர் எனக்கு இந்த மோசையை தான் எனக்கு வெளிப்படுத்தினார். மோசையிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் மந்தவாயும் திக்குவாயும் உள்ளவன் சொல்றாரு. அப்போ அவன் என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன் கூட இருப்பேன்ப்பா, உன் வாயோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த வார்த்தை
தான் என்னை ஒவ்வொரு நாளும் தைரியப்படுத்தும். ஆண்டவரே, மோசேட்ட நீர் எப்படி சொன்னீரோ அதே போல என்னோடு கூட இருந்து செயல்படும் என்று சொல்லி நான் ஜெபிப்பது உண்டு. பாருங்க, இன்றைக்கு நம்மளும் கூட ஆண்டவருக்காக நம்மளால ஊழியங்களை ஏதாவது ஒரு இறைப்பணி செய்ய முடியும். ஒருவேளை ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கலாம். அந்த வேலையின் மத்தியிலையும் நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒற்றை காலை மட்டும் உடைய ஸ்காட்லாந்து தேசத்து ஜார்ஜ் ஸ்டாட் அவர் என்ன செய்தாரா, சீனாவில் மிஷினரி ஊழியம் செய்வதற்கு தன்னை தன்னார்வமாக ஒப்பு கொடுத்தாராம். அவருக்கு 2 காலும் இல்லை, ஒரே ஒரு காலு. உடனே அநேகம் பேர் அவரிடத்துல கேட்டாங்களாம், ஒரு காலை வச்சுட்டு நீ சீனாவில் போய் என்ன செய்ய போகிறீர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அவர் சொன்னாராம், 2 காலம் உடைய யாருமே தன்னை ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கலையே, அதனால நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 1 வருடம் 2 வருடம் அல்ல 20 வருடங்கள் சீனாவில் மிஷினரியாக பணியாற்றினாராம். நம்மளும் கூட ஆண்டவருக்காக ஏதாவது காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த பிரிஸ்கிலால்ட்ட இருந்து நாம் பார்க்கும்போது இணைந்து ஊழியம் செய்தாங்க. இணைந்து கணவனோடு கூட ஊழியம் செய்வதை நம்ம பார்க்க முடியுது. ஒரு வீட்டில் உள்ள வேலையிலையும் கூடார தொழிலையும் அவள் இணைந்து செய்தால், ஊழியத்தின் பாதையிலையும் கணவன் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் கணவனோடு கூட சேர்ந்து ஊழியத்தை அவள் செய்ததை பார்க்க முடியுது. 2வதாக வேதத்தை நன்கு அறிந்திருந்தாங்க. வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அவங்க என்ன செய்தாங்க, வேத அறிவை வளர்த்து கொண்டாங்க. நம்மளும் கூட வேத அறிவை நன்கு வளர்த்து கொள்ளும் போதுதான் நாம் மற்றவர்களுக்கு வேத மார்க்கத்தை நாம் திட்டமாய் போதிக்க முடியும். அதனால நம்முடைய அறிவை வளர்த்து கொள்வோம். அது மட்டும் இல்ல, வீட்டை சபை மக்கள் கூடி வருகின்ற ஒரு இடமாக இந்த பிரிஸ்கிலால் மாற்றினாள். புறஜாதியாரால நன்றிக்குரிய ஒரு பெண்ணாக தம்பதியராக இவங்க காணப்பட்டாங்க. அதனால தான் ரோமர் 16:3 பவுல் சொல்றாரு, என் உடன் வேலையாட்கள் ஆகிய ஆக்கிலா பிரிஸ்கிலாவை வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் ஆண்டவருடைய பணியை செய்கின்ற வேலையால் இவங்களும் என்ன செய்தாங்க, எனக்கு என்னோடு இணைந்து செய்த உடன் வேலையாட்களாக இருந்தாங்க, அவங்கள வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னும் ரோமர் 16:4 என்ன சொல்றாரு அப்படின்னா, என் பிராணனுக்காக தங்களுடைய கழுத்தையும் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டுள்ளது. என்னுடைய கஷ்டமான சூழ்நிலையில அவங்க விலகி போகல, அவங்க அந்த சூழ்நிலையில எனக்காக அவங்க தங்களுடைய உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அவர்களை குறித்து கூறப்பட்டுள்ளது. நாமும் கூட பிரிஸ்கிலாவை போல நல்ல பணிகளை ஆற்றி இறையரசுக்காக அநேக மக்களை ஆயத்தப்படுத்த தேவன் தாமே உதவி புரிவாராக. ஆமென். முதலாவதாக பைக்காணிக்கை சேகரிக்கப்படும். முதலாவதாக தோத்திர காணிக்கை படைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து பைக்காணிக்கை சேகரிக்கவும். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் மண்டமாக நம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 144வது பாடலை பாடுவோம். ஆதாம் புரிந்த பாவத்தாலே என்ற பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 144வது பாடல்.
நம்முடைய காணிக்கையும் நம்மையும் ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களையும் எங்களுடைய காணிக்கையிலும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எத்தனையா நன்மைகளை செய்திருக்கிறீர், எத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர். குடும்ப வாழ்விலே, தனிப்பட்ட வாழ்விலே, பணி சீரடுகளிலே, ஆண்டவர் படிப்பதிலே எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஆண்டவர் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு என்னுடைய காணிக்கைகளையும் ஸ்தோத்திர காணிக்கைகளையும் அர்ப்பணித்திருக்கிறோம். கர்த்தராய் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் இதயத்தை பார்க்க ஆண்டவர் ஐயா, உமது பிள்ளையுடைய இதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்து நிறைவான ஆசீர்வாதத்தை உமது பிள்ளைகளுக்கு வெளியரங்கமாய் கொடுத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். 2 காசு போட்ட பெண்மணியையும் நீர் பெருமையாக நினைத்தீரே சுவாமி. உம்முடைய சமூகத்தில் இருக்கிற சிறிய காணிக்கையும் கர்த்தர் தாமே கிருபையாய் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே கருத்தோடு ஜெபிப்போம். நமது ஆண்டவர் ஆர்கிலாளை போல, பிஸ்கில்லாளை போல பயன்படுத்துகிற ஆண்டவர். கர்த்தருக்காக, ஊழியர்களுக்காக, ஊழியர்களுக்காக தன் கழுத்தையும் கொடுத்தவர்கள் உன்னதமான மக்களாக வாழ்ந்தார்கள். சுவாமி, எங்கள் குடும்பங்களையும் கூட ஆண்டவரே அப்படிப்பட்ட குடும்பமாக மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். இணைந்து செயல்படக்கூடிய குடும்பங்களாய் மாற்றும். எந்தெந்த குடும்பங்களில் இணைந்து செயல்பட முடியவில்லையோ, கணவனுக்கும் மனைவிக்கிடையே ஒற்றுமை இல்லாமல் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டும், ஒருவருக்கொருவர் போட்டி பொறாமையோடும், ஒருவருக்கொருவர் பிரிவினைகளோடு வாழ்கிறார்களோ, ஆண்டவரே அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சமானத்தின் தேவன் தாமே ஆர்கில்லால் பிஸ்கில்லால் குடும்பத்தை போல ஒரு சமாதானமுள்ள குடும்பமாக, தேவனுக்கு சாட்சி உள்ள குடும்பமாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். பிரிவினைகளுக்கு காரணமாக இருக்கிறவளை கர்த்தர் தாமே அகற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை குடும்பங்களிலே சமான குறைச்சலை உருவாக்குகிற ஆண்டவரே பெரியவர்கள் இருப்பார் என்றால், உறவினர்கள் இருப்பார் என்றால், நண்பர்கள் இருப்பார் என்றால், அவளெல்லாம் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தன் வீட்டையே கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஆய் கொடுத்தது போல எங்களுடைய திருச்சபையிலையும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்தை, தம்முடைய வீட்டை கர்த்தருக்கென்று கொடுக்கத்தக்கதாக, கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கத்தக்கதாக, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுக்க ஏதுவாக திறந்த வாசலை கொடுக்கத்தக்கதாக நீ மாற்றியருளும்படியாக ஜெபிக்குங்க தாவே. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுடைய இல்லங்களிலிருந்து தேவதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் காணத்தக்கதான இல்லங்களாய் மாற்றுவீராக சாமி. அங்கிருந்து ஆண்டவரே விண்ணப்பங்கள் எப்பொழுதும் உடைய சமூகத்திலே ஏறெடுக்கப்படட்டும். நீரே குடும்பத்துக்கு தலைவராக வீற்றிருந்து உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்ன போல ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே நல்ல பங்கை தெரிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய வார்த்தைகளை எப்பொழுதும் தியானிக்கிற மக்களாக, அதையே குறித்து சிந்திக்கிற மக்களாக, அதை குறித்தே குடும்பங்களில் பேசக்கூடிய மக்களாக மாற்றியருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல பங்கை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிற சுவாமி. உலக காரியங்களிலே யார் யார் குடும்பங்களிலே எப்பொழுதும் சிந்தித்து கவலையோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உலகத்தை குறித்த கவலைகள், எதிர்காலத்தை குறித்த கவலைகள், பிரச்சனைகளை குறித்து எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கால வேளையிலே அப்படிப்பட்ட குடும்பங்களிலே கூட ஆண்டவரே நீர் தங்கியிருந்து உம்முடைய நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு இதயத்தை பக்கமாக திருப்பி அருளும்படியாக உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிற சாமி. ஆண்டவரே, நீ எப்பொழுதும் தங்குகிற இல்லமாக, மரியாள் மாத்திரால் இல்லம் இருந்தது போல ஒவ்வொரு இல்லமும் ஆண்டவரே நீ தங்குகிற இல்லமாக மாற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். மாற வேண்டும் என்று மன்றாடுகிற சாமி. எந்தெந்த குடும்பங்களிலே வீணாக கேளிக்கையான காரியங்களையும் ஆண்டவரே வீணான காரியங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்களோ
அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வசனம் சொல்லப்பட்ட போல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கைகளிலேயும் கட்டிக்கொண்டு அவைகளை குறித்து எப்பொழுதும் நீ பேசிக்கொள்வாயாக என்று சொன்ன போல, உன் பிள்ளைகளை அதை குறித்தே நீ பேசுவாயாக என்று சொன்ன போல, என் திருச்சபையில் ஒவ்வொரு ஆண் மக்களும் ஒவ்வொரு பெண்களும் கூட ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கிறவர்களாக மாற்றியருளும்படியாக செபிக்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீயோ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை பிரித்து போட்டாள் சொன்ன போல ஆண்டவரே, எந்தெந்த குடும்பங்கள் ஆண்டவரே கட்டி ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் கட்டி இணைக்கப்படுதோ அந்த குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. எந்தெந்த குடும்பங்களிலே ஆண்டவரே புத்தி இல்லாத ஸ்திரீகளாக எப்பொழுதும் ஆண்டவரே பிரச்சனைகளை உருவாக்குறவர்களாக ஆண்டவரே குடும்பங்களில் சண்டையிடுற மக்களார்களோ அவருடைய இதயத்தெல்லாம் மாற்றும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே புத்தியுள்ள ஸ்திரீகளாக அப்படி வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் தயன் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கட்டும் ஐயா. அநேகருக்கு அது ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைகளாக குடும்பங்களை எப்பொழுதும் கட்டுவதற்கு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவதாக மாற்றியருளும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே ஒவ்வொரு பெண்மணிகளையும் ஒப்பு கொடுக்கிற சாமி, ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக ஜீவிக்கத்தக்கதாக உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அழகு வீண் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது கர்த்தரால் புகழப்படுகிற ஸ்திரீயாக ஒவ்வொருவரும் மாற்றும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, நீ விரும்புகிற அலங்காரத்தை ஒவ்வொருவரும் விரும்பிக்கொள்ள ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பார்த்து பாக்கியவதி என்பார்கள் சொன்ன போல ஆண்டவரே, எங்களுடைய பெண்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவதிகளாய் காணப்படத்தக்கதாக தங்களுடைய பிள்ளைகளால் மெச்சப்படுத்தத்தக்கதாக ஆண்டவர் மாற்றும்படியாக செபிக்கிறோம். உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனமாக இருக்கிறவர்களையும் பலப்படுத்தும். எந்தெந்த பெண்கள் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே பலப்படுத்தி எழும். என் திருச்சபையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், வர முடியாத பிள்ளைகளுக்காகவும், தூர இடத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும், ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும், தொலைக்காட்சி வழியாக உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீங்கள் அவருடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நீரோ இதயத்தை பார்க்கிற ஆண்டவர். தூர இடத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய இதயத்தையும் பார்க்கிறீர், அவருடைய நிலைமைகளையும் பார்க்கிறீர், அவருடைய வேதனையான அனுபவங்களையும் பார்க்கிறீர், அவருடைய துயரங்களையும் பார்க்கிறீர். நீதாமே அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கட்டி எழுப்புவீராக, சமாதானம் உள்ளவர்களை மாற்றுவீராக, சுகமாய் வாழ பிள்ளைகளுக்கு ஒவ்வொருக்கும் உதவி செய்யும். ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாவலுக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தருடைய திருமுகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தருடைய திருமுகத்தில் பிரசன்னமாக்கி உங்கள் சமாதானம் கட்டிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளுடைய ஆசீர்வாதம் இன்று வந்தும் உங்கள் அனைவரோடும் நிலைத்திருக்க கடவது. முழங்காலில் நின்ற வண்ணமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 159வது பாடலை பாடுவோம். கொல்கதா மலை மேல் தோன்றுதோர் சிலுவை. கீதங்களும் கீர்த்தனைகளும் 159வது பாடல்.
கீதமாக நம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 142வது பாடலை பாடுவோம். மரித்தாரே என் ஆண்டவர் என்ற பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 142வது பாடல். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரியமுள்ளாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமானத்தோடு சென்று வாருங்கள்.